ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜெக்கியோட சிஇஓ கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஜெக்கி வீட்டுக்கு கூட போகாமல் கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்தோம். ஹலோ ஜெக்கி, என்னடா வீட்டுக்கு வரல? தேவ், நான் ஒன்றும் நாளைக்கு மீட் பண்ணுறேன், ஆஃபீஸில் பார்க்கலாம். அவள் கூட இருக்கியா? அது சரி, ஓகே, என்ஜாய் பண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். சிக்கன் நைஃபில் தூங்காமல் டென்ஷனாகவே இருந்திருப்பான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஹலோ சார், ஒயின் என் கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். ஒயின் ஒன்று சிக்கி சார் கேபினுக்கு வர சொன்னாங்க. என்ன? ஒன்று தான். அது நீயா? நீ சிக்கி சாரை பார்க்க போகிறேன்னு சொன்னல, என்னை கூப்பிட்டா உன்கிட்ட சொல்ல சொன்னல, நீ போறியா? ஏய், இன்னும் விளையாடுறியா? நான்லாம் போகலாம். ஏய் என்ன, நீ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னேன். அது நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இப்போ வேணாம். இப்போ நான் போனால் சரி இன்னும் டென்ஷன் ஆவாங்க, அப்புறம் அவ்வளோதான். இப்போ உன்னை தானே கூப்பிட்டாங்க, நீ போ. அது சரி, நானே போகிறேன். என் ஜெய்கியோட கேபின்குள்ளே வந்தா சார் கூப்பிட்ருந்தீங்க. இங்கே அது சொல்லுங்கள் சார், எதை கூப்பிட்டீங்க? சிக்கன் ஒயின் கிட்டே வந்தோம். ஒயின் பின்னாடி நடந்து போய்ட்டுருந்தான். சார், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வெளியே போகிறேன், என்கிட்ட வராதிங்க. ஏய், என்ன பிரச்சனை? நான் பணம் தரேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணுறேன்? பணம் இல்லாமல் என்ன பண்ணுவேன்? சார், நான் வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறேன்ல, என்னோடய லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்கள் எதுக்கும் எனக்கு காசு தர வேணும். ஃபைன். ஸோ நீங்கள் இதை பற்றி பேச கூப்பிட்டீங்கன்னா நான் வெளியே போகிறேன். ஏய் இல்லை, எங்கே போகிறேன்? பேசிகிட்டு இருக்கேன்ல. அது ஸோ எனக்கு இதை பற்றிலாம் பேச வேணாம். ஓ, என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னை வந்து ஜெக்கியை பார்த்தா இல்லை, லவ் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அது இது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் தான் அமௌண்ட் கிடைக்கும். இதுவே லவ்னு மொத்தமாக என் லைஃப்குள்ளே வந்துட்டா தேவையான அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக பார்க்கலான்னு நினைக்கிறியா? சிச்சிக்கு எதுக்கு நீ இவ்வளோ மோசமாக பேசுகிற? எனக்கு காசு வேணாம், நீயும் வேணாம், நான் போகிறேன். ஏய், எங்கே போகிறேன்? உன்னால நைட்டுலாம் தூக்கமே வரல. இல்லை, நான் புரியாமல் தான் கேட்குறேன், என் மேலே உனக்கு எப்படி லவ் வந்துச்சு? சிக்கி, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கோமா? நமக்குள்ளே என்ன இருந்துச்சு? எதுவுமே கிடையாதுல்ல. உனக்கு காசு வேணுன்றதுக்காக என்கிட்ட வந்தேன், அப்புறம் இவனை வச்சு காசு பார்க்கலான்னு வந்தேன், அவ்வளோ தானே. இப்போ நான் பணம் தரேன்னு சொல்லும்போது ஓகே, எனக்கு புரியுது, நான் உனக்காக தர அமௌண்ட் உனக்கு பத்தலை, அப்படி தானே? சரி ஓகே, நீ கேளு, நீ என்ன வேணா கேளு, நான் தரேன். எனக்கு எதுவும் வேணாம், நான் போகிறேன். ஃபைன், உனக்கு நல்லாவே தெரியுதுல்ல எனக்கு இது வேணும்னு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ அழுது ட்ராமா பண்ணிகிட்ருக்க? ஓகே, நீ என்ன வேணால் டிமாண்ட் பண்ண, நான் தரேன். எனக்கு இதெல்லாம் வேணும். ஓகே, உன்னால் அடிக்கடி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, டெய்லி ஒரு தடவை மட்டும். நான் போகிறேன், என்ன விட்டு. ஏய் சரி, இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை என் கூட வச்சுட்டா நீங்கிட்ட என்னெல்லாம் கேட்பேன்? அதெல்லாம் நீ இப்போயே கேளு, நான் தரேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன். இதை இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவோமே. அழுகிறது நிப்பாட்டிட்டு பேசுறியா? வாய், நான் கண்ணில் கட்டி அதெல்லாம் வைப் பண்ணிட்டு. சரி, ஒரு நிமிஷம் விடு, நான் சொல்கிறேன் விட்டு. என்ன? எனக்கு எனக்கு அது நான் உனக்கு பண்ண சர்வீஸ்க்கு எனக்கு எனக்கு நீ எவ்வளோ தருவா? உனக்கு எவ்வளோ வேணாலும் கேளு, தரேன். அது அது ஒரு 10 lakhs தருவியா? ஏய், இன்னும் 10 lakhs 20 lakhs தரேன். அந்த 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 20 lakhs ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணிடு. வாட்? ஆமாம், நீ அந்த அமௌண்ட்டை யாருக்காவது டொனேட் பண்ணிடு, அப்புறம் போதும். இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம், எதுக்கும் காசு தர வேணாம். நமக்குள்ள
எதுவுமே வேணாம், நான் போகிறேன். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு 20 lakhs பத்தலைன்னா நான் அதிகமாக கூட தரேன். ஒவ்வொரு நாள் உனக்கு அதிகமாகவே தரேன். அதான் சொல்லிட்டேன்ல, அந்த அமௌண்ட்டை நீ ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணிடு. எனக்கு இதுக்கப்புறம் எந்த காசும் வேணாம், நான் போகணும். என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு புரியலை. நான் உன்ட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, என்னை விடுன்னு சொன்னேன். ஏய், விட்டு வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு புரியுதுல்ல? அப்புறம் என்ன? விடுஜக்கி, இதெல்லாம் போதும்னு சொன்னேன்ல. காசு கொடுத்தா பறதுக்குன்னு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீ காசு கொடு, அவங்க வருவாங்க. எனக்கு நீ காசு கொடுக்க வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு ஒன்று பார்க்க கூட வேணாம். காசு கொடுத்தா இதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஜிக்கே. அந்த மாதிரி யார்கிட்டயாவது போய் நீ காசு கொடுத்துக்கோ. அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க உனக்காக எல்லாம் பண்ணுவாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பாங்க. என்னாலலாம் காசு வாங்கிட்டு இப்படி பண்ண முடியாது. என்ன விட்டு. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? எல்லாம் நல்லதானே போதும். எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. காசு வாங்கிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, உனக்கு பணமாக வேணாம்னா சொல்லு, நான் வேறு ஏதாவது. சிக்கே, அன்னைக்கு இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏய் சரி, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை சில்லுனா திரவா. ஜிக்கே, என்கிட்ட எதுவும் பேசாத, என் பக்கத்தில் வராத. வருவேன். எனக்கு தெரியும் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அவளை எப்படி ஹேண்டில் பண்ணால் அவளுக்கு பிடிக்கும். நான் என்ன பண்ணால் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஜேகே, உன்னோட பிளான் வச்சு உன்னை அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்தோம். உன் ஜேகேயா? ஏய், பாய் முடிச்சுக்கே, என் மேலே கை வச்சோம், அப்படிதான் இருக்க மரியாதை. நீ மட்டும் உன்னை யாரோ தொட்டா அப்படியே அரைஞ்சிடல, பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட பார்க்காம அப்படியே திட்டுறல, அப்படியே அடிக்கிறல்ல. உனக்கு பிடிக்காம உன் மேலே கை வச்சா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஏய், என்ன பேசுகிறான்? உனக்கும் பிடிச்சிருந்தது தானே? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்கிட்ட வந்தேன், காசுக்காக இல்லை. ஆனால் நீ என்ன 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 இவ்வளோ அசிங்கமாக நினைக்கிறல்ல. ஏய், நான் என்ன ஒன்று அசிங்கமா? கிட்ட வராது ஜிக்கே, அங்கே நடிச்சிருவேன். ஏய், எனக்கும் கிட்ட இருந்து எதுவுமே வேணாம். இதுக்கப்புறம் நானும் பக்கத்தில் வரமாட்டேன், நீயும் என்கிட்ட வராத. நான் சொல்கிறது எனக்கு புரியுதில்ல. எனக்கு என்ன, என்னால் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு புரியுது, அதான் சொல்கிறேன்ல, நீ கொடுக்குற காசுக்கு உனக்காகவே வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீ காசு கொடு, அவங்க வருவாங்க. என்னால் இதுக்கப்புறம் வர முடியாது. ஏய், எனக்கு எனக்கு நீ தானே வேணும். உனக்கு பணம் வேணும்னா சும்மாவா சர்வீஸ் பண்ணுவா? ஜெகி, அகைன் சர்வீஸ் அது எதுன்னு சொன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோ. உனக்காக நான் பண்ண சர்வீஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எந்த சர்வீஸும் பண்ணுறதா இல்லை. என்னை விட நான் வெளியே போகணும். ஒன்னில்லை ஒன். என்ன இவருக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு இப்படி கிஞ்ச வைக்கிறான்? மொத்தம் எவ்வளோ நாள் தரேன்னு சொல்கிறேங்க. ஓ, ஒயின் வெளியே போய் அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். ஏய், என்னாச்சு ஒயின்? எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? சார் திட்டாங்களா? நான் தான் சொன்னல, சும்மா போய் சார் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதானே. நீ தான் கேட்க மாட்டேன்னு போனேன். என்னாச்சு? எதுக்காக திட்டினாங்க? ஒயின் யாருக்குமே எந்த பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தான். ஜிக்கி கேபின்லேருந்து வெளியே வரும்போது ஒயினை நோட் பண்ணியிருப்பான். ஒயின் இன்னுமே அழுதுகிட்டே இருந்திருப்பா. ஒயின் அழுறது ஜிக்கிக்கு இன்னுமே டென்ஷன் ஆச்சு. ஜிகே அகைன் அவன் கேபினில் உட்காந்து அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அப்போ தேங்க ஜேகேயோட கேபினுக்குள்ள வந்தோம். என்னாச்சுடா, என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் ஒர்க். ஓ ஓகே, எதுக்கிட்ட டென்ஷனாகவே இருக்கா? டென்ஷனாக எங்க, நான் ஓகே தான். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, மார்னிங்லேருந்து என்கிட்ட பேசவே இல்லை. சொல்லணும்னா நேற்றுலேருந்து நீ என்கிட்ட பேசவே இல்லை. என்னாச்சு, ரொம்ப பிஸியாக என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னடா, நல்லா தானே போய்ட்டு இருந்துச்சு, அகைன் மூட் ஆஃபா? அவ்வளோ இல்லையா? தேவம், அதை பற்றி பேச வேணாமே. சரி ஓகே, நீங்கள் சண்டை போட்டுக்கிறது என்ன புதுசாக? நாளைக்கு விசிச்சிட்ருப்பேன், உங்களை பற்றி நல்லா தெரியுது, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தேவங்க வெளியே போகும்போது தேவம், என்னடா லாஸ்ட் மந்த்க்கான ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டியா? இல்லைடா, இனிமே தான். டேய், நீ அதை பண்ணும்போது
ஒரு 2 lakh ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிடுறியா? ஓகேடா. அப்படியே தேவையும் வெளியே போகணும். ஜேகே இன்னுமே டென்ஷனாகவே சிசிடிவியில் ஒயினை பார்த்துட்டே இருந்தோம். ஒயினை வெட்டி அதை வைப் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இதுக்கு தான் இவன் பலராலும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னே புரிய மாட்டேங்குது. சே, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் போல. நான் தான் என்ன வேணால் கீழே தரேன்னு சொல்கிறேன்ல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஆஃபீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஹலோ ஹலோ சார், ஒயின் என் கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். ஒயின் சார் என்ன கூப்பிட்டாங்க. ஓகேக்கா. ஏய் அழாதா, சார் திட்டுறது ரொம்ப நார்மலான விஷயம். இதுக்காகலாம் அழுதான் முடியுமா? போய் பார்த்துட்டு வா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சொல்லுங்கள் சார். எங்க வா. அங்கெல்லாம் வர முடியாது, சொல்லுங்கள். ஒயின் எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? நான் என்னமோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன? ஒயின் சரி ஓகே, இன்றைக்கி நம்ம நிறைய கெஸ்ட் ஹவுஸ் போக வேணாம். வேறு எங்கேயாவது போயிட்டு அப்புறமா கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். நம்ம வேணால் பீச் போகுமா? ஒயின் தேம்பிட்டே ஜேகே பார்த்துட்டு இருந்தா. இப்போ எதுக்கு இப்படி பார்க்குறேன்? உனக்கு வெளியே போகிறது பிடிக்கும்ல? வெளியே எங்கேயாவது போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், ஓகேவா? நான் வெளியே போகிறேன் சார். ஏய் பேசிகிட்டு இருக்கேன்ல சார். நான் சொல்லிட்டேன்ல அகைன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏய் என்னதான் பிரச்சனை? இப்போ என்ன, உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா? இவ்வளோ தான் நான் லவ் பண்ணுறேன்னு எல்லாருக்கிட்டே அனௌன்ஸ் பண்ணணுமா? எனக்கு புரியல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் காட்டணும்னு நினைக்கிறியா? ஸோ நான் எதுவும் வேணும்னு சொல்லிட்டேன்ல, நான் வெளியே போகிறேன். ஏய் சும்மா இரிட்டேட் பண்ணாதா. சரி நான் போகிறேன். என்னை போன்னு சொல்லு, நான் போகணும். எதுக்கு இன்னைக்கு நான் அழுறேன்? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு அழுற? ஜேகே என்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் இப்போ என்ன, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், அவ்வளோதானே? சரி ஓகே, நானும் லவ் பண்ணுறேன். ஜேகே அவ்வளோதானே, போகலாமா? இப்போ கெஸ்ட் ஹவுஸ் வருவாங்களா? ஜேகே நான் கெஸ்ட் ஹவுஸ் வரணுன்றதுக்காக தானே சொல்கிறேன். நான் அப்படி சொன்னால் உனக்கு பிடிக்குன்றதுக்காக சொல்கிறேன், ஓகே தானே? இப்போ என் கூட வருவில்ல? ஜேகே எனக்கு எனக்கு நிச்சயமாக பேச்சுக்கு சொல்கிறது தெரியும். உனக்கு என் லவ் இல்லைல்ல? எனக்கு உன்கிட்ட இது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தெரியும் தெரியும் ஜேகே, உனக்கு என்கிட்ட இது மட்டும்தான் பிடிச்சிருக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ணலன்னு நான் ஃபீல் பண்ணல ஜேகே. எனக்கு உன்னை பற்றி தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு அது போதும். ஆரம்பத்தில் டேட் கூட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு பிடிக்கும்னு நீ டேட் கூட்டு போனல. அது மாதிரி இப்போ நீ லவ் பண்ணலான்னு சொன்னால் கூட ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போ நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ, எனக்கு தெரியும். ஏய் அதெல்லாம் நீ சொல்லுவ ஜேகே, எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும் ஜேகே, நீ கண்டிப்பாக என்ன லவ் பண்ணுவ. என் பிரச்சனை அதெல்லாம். எனக்கு நீ காசு கொடுக்குற ஜேகே. நான் கூட இருந்ததுக்கெல்லாம் நீ எனக்கு காசு கொடுக்குற ஜேகே. அது 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 எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமோ? ஏய் ஜேகே என்னோட டீயாஸை வைப் பண்ணோம். ஒன் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, வேற யாராவது எனக்கு காசு தரேன்னு சொன்னால் நான் போகணும் ஜேகே. உனக்கு பிடிக்குன்றதுக்காக தானே நான் வந்தேன். நீ எனக்கு காசு கொடுக்குற, உன் காசுக்காக தான் நான் வந்தேனா? ஏய் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ காசுக்காக தானே? எனக்கு அப்படி சொல்லாத ஜேகே, கஷ்டமாக இருக்கு. நான் கேட்டேன் நான் உன்ட்ட காசு, அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு கேட்டேன் நான் உன்ட்ட. நீ அதானே நான் காசு தரேன்னு சொன்னேன். எனக்கு ஒன்று மட்டும் தான் ஜேகே பிடிச்சிருக்கு, காசு இல்லை. நீ நாளைக்கு காசு எதுவுமே இல்லாத பையனா இருந்தனா கூட நான் வேலைக்கு போய் ஒன்று பார்த்துப்பேன் ஜேகே. எனக்கு நீ என் கூட இருக்கணும், எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. தவிர உன்கிட்ட நிறைய காசு இருக்கு, அந்த காசை நான் வாங்கிக்கலாம்.
எனக்கு வேணுன்ற மாதிரிலாம் நான் ஜாலியாக இருந்துக்கலாம்லாம் நினைக்கல ஜிகே. எனக்கும் காசு எதுவும் வேணும். ஆஃபீஸாக முடிஞ்சிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். பாய் பாய் ஜிகே. ஏய் என்னடி அவ்வளோதானே? இன்னும் 2 hours இருக்குல்ல. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். உனக்கு வேணாம் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். ஓகேவா? வேணாம் ஜிகே. எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகவே வேணாம். அங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரவே மாட்டேன். ஏய் என்ன? ஓகே உனக்கு காசு வேணும் அவ்வளோதானே? ஓகே நான் உனக்கு காசு தரல. வேணாம் ஜிகே. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே இப்போ எவ்வளோ வேணும்னு சொல்லு, நீ கேட்ப. உனக்கு ஃப்ரீயாக எதுவும் வாங்கிக்க வேணாம்னு சொன்னல. எப்போனாலும் நீ எனக்கு இதுக்கு எத்தனாவது அமௌண்ட் போட்டு கொடுப்ப. எனக்கு இது எதுவுமே வேணாம் ஜிகே. உன்கிட்ட வரும்போது வெறும் காசுக்காக வர மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தள்ளியே இருந்துக்கிறேன் ஜிகே. என்ன பேசுற நீ? ஐம் சாரி ஜிகே. நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேனும் சாரி. ஐ லவ் யூ. போகிறேன். ஏய் ஒன் நில்லு. ஒன் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம் சொல்கிறேன்ல. உனக்கு என்ன திட்டணுன்னா கூட பரவாயில்ல. இன்னொரு தடவை அடிக்கணுன்னா கூட அடி. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். நான் அகைன் காசு தர மாட்டேன். நான் போகணும் ஜிகே. விட்டேன். ஏய் நாங்கள் வந்து அழுட்டு அப்படியே வெளியே போனோம். ஜிகே டென்ஷனாகவே இருந்தான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிகே உள்ளே வரும்போது ஒயின் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்க மாட்டான். ஜிகேயும் ஒயின் இல்லைன்றதை நோட் பண்ணிவிட்டு அவன் கேபின் போயிட்டு ஹலோ யா சார் ஒயின் ஆஃபீஸ் வரலையா? வரல சார். ஏய் எதுக்காக? அது எதுவும் தெரில சார். அவள் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. வாட்? இன்ஃபார்ம் கூட பண்ணலையா? ஆமாம் சார். ஓகே. ஜிகே வந்து காலை கட் பண்ணிவிட்டு ஒயினுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் ஜிகே கால் பண்ணுறேன்ற தெரிஞ்சும் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு கால் எடுத்து பதில் சொன்னா என்ன ரொம்ப தான் உங்களுக்கு. அப்போ தான் அவங்க ஜிகேயோட கேபினுக்கு வந்தோம். என்ன ஜிகே இன்னும் அதே மூடில் தான் இருக்க போல. டேய் நீ வேற. சரி அதை விட நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் சைட்லேருந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எதுக்குடா? ஏய் 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும் நீ தானே சொன்ன. இப்போ என்ன? ஓ அதுவா? சரி ஓகே. நாளைக்கு ஈவினிங் 6:30 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா. ஓகே தானே? ஓகே தான்டா. என்னடா நாளைக்கு அவ கூட வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் நீ வேறடா. சரி ஓகே. தேவ் என்னடா? டேய் ஒரு பொண்ணுக்கு செப்பில் வர கொடுத்தா ஓகேவா இருக்கும்? புரியல. அதான்டா ஒரு பொண்ணு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? ஒரு நைட்க்கு அது பொண்ணுங்களை பொறுத்துடா. ஒவ்வொரு பொண்ணுங்க கம்மியாக தான் கேட்பாங்க, ஒவ்வொரு பொண்ணும் அதிகமாக கேட்பாங்க. பொண்ணுங்க சொல்கிறது தான் ரைட். ஒரு லாங் டைமுக்கு ஒரே பொண்ணுன்னா எவ்வளோ கேட்பாங்க? அது லாங் டைமுக்குன்னா ஜிகே நீ அந்த பொண்ணுக்காக கேட்குறியா? ஆமாடா. அவளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? எனக்கு எதுவும் தோணலை. நான் ஒரு அமௌண்ட் டிசைட் பண்ணால் அதை நீ ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணிடுறேன்னு சொல்கிறா. அப்போ அவங்ககிட்ட இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாளா? நான் எனக்கு எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? ஜிகே விளையாடுறியா? டேய் நான் நினச்சிட்ருக்கேன் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. லவ்வா? டேய் நீ வேற. நான் எதுக்கு லவ்லாம் பண்ண போகிறேன்? ஜிகே சீரியஸாக தான் பேசுகிறியா? அவளுக்கு நீ காசு கொடுக்க போறியா? ஆமாடா நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நான் பணம் கொடுத்தேன். அதுலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது நான் அவளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல. இதை பற்றி நீ அவகிட்ட பேசினியா? அங்கே தாண்டா பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. புரியல. நான் பணம் தரேன்னு சொன்ன நிமிஷத்தில் இருந்து அழுதுட்ருக்கா. எனக்கு காசு வேணாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டுருக்கா. அவள் என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறானே புரிய மாட்டேங்குது. நானும் சொல்லிட்டேன் எவ்வளோ வேணால் கேள்வி நான் தரேன்னு. டீ என்னடா பண்ணி வச்சிருக்க? அவள் உன்னை லவ் பண்ணுறாளா? ஹே என்ன தேவை? அவள் லவ் பண்ணுறான்னு நீ சொல்கிற?
உனக்கு அவள் யாருன்னு ஃபஸ்ட் தெரியுமா? டேய், எனக்கு அவளுக்கு யாருன்னு தெரியாது தான். ஆனால் இன்னும் அவள் ஒன்று லவ் பண்ணுறா. எதை வச்சு சொல்கிற? ஏய் என்னடா நீ? ஓகே, இது பணத்தில் ஆரம்பித்ததாகவே இருக்கட்டுமே. ஆனால் அவளை நீ டேட் கூட்டு போனல, அவங்க கூட டேட் வரணும்னு ஆசைப்பட்டால, அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறான்னு அர்த்தம். மீன்ஸ் அவன் ஒன்று லவ் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லையா? அது அது அவளுக்கு என்கிட்ட இருந்து இன்னும் அதிகமாக அது தேவைப்பட்டிருக்கு. ரூமுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் தானே கிடைக்கும். ரூம் விட்டு வெளியே போனால் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கேட்கலான்னு நினச்சிருப்பான். அப்படி உங்ககிட்ட ஏதாவது வாங்கி கேட்டலாம். அதுக்கான நேரம் வரும்போது வாங்கிக்கலான்னு இருக்கா போல். ஓ சரி, ஓகே. அன்றைக்கி ஒரு டைமண்ட் ஜுவல் வாங்கி கொடுத்தல, காசுக்காகனா அதுக்கு அவங்ககிட்ட திரும்ப தந்தா? அதுக்கு அவள் வேணான்னு சொன்னான். ஹே, அதான் அன்றைக்கே சொன்னல, அவளுக்கு அந்த டிசைன் பிடிக்கல. ஓ சிக்கி, ஐ திங்க் இதுக்கப்புறம் அவள் உங்ககிட்ட வரமாட்டான். ஏய் என்ன பேசுகிற? எனக்கு எனக்கு அதெல்லாம் வேணும். அதுவும் அவகிட்ட இருந்து தான் வேணும். அது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் அதை தான் நீ கேட்டுட்டல. அவள் ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. நீ அவகிட்ட போய் எவ்வளோ வேணாலும் கேளு, நான் தரேன்னு சொல்லியிருக்கா. அவ்வளோதான். காசுக்காக நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். முடிஞ்சு. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. தியோங் என்ன பேசுகிறேன்? ஏன் கண்டினியூ ஆகாது? நான் தான் எவ்வளோ நாள் தரேன்னு சொல்கிறேன்ல. டேய், உனக்கு புரியுதா? உலகத்தில் எல்லா பொண்ணும் காசுக்காகவும் லஸ்ட்டுக்காகவும் வரவங்க கிடையாது. உன்கிட்ட அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லைடா. அவள் உன்கிட்ட இருந்து காசு எதிர்பார்க்கல, அவன் லவ் எதிர்பார்க்குறா. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அவகிட்ட போய் காசு அதுன்னு பேசி அவ்வளோதான், எதுவும் முடிஞ்சு. அவ்வளோ இதுக்கப்புறம் மறந்துடு. தியோங் எனக்கு இதெல்லாம் வேணும்னா இதை கண்டினியூ பண்ண தான் ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டு என்ன பண்ண? அதான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டல. டேய் சரி விடு, இல்லைன்னா என்ன? தியோங் என்ன பேசுகிற? எனக்கு ஹேய் அகைன் அவள் வரமாட்டான். அவங்ககிட்ட லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. நீ அவகிட்ட காசை கொடுத்து இதை முடிச்சிடலான்னு நினச்சிருக்கா. காசு எதிர்பார்க்குற பொண்ணுனா அகைன் உங்ககிட்ட தான் வருவாள். அவளுக்கு காசு வேணான்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாட்டான். அவ்வளோதான், சிம்பிள். உனக்கு காசு கொடுத்தா போதும்னு நினச்சேன்னா எவ்வளோ விட்டுரு, வேறு யாரையா ட்ரை பண்ணு. அது ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்தான். ஜேகேயோட ஃபேஸை பார்த்துட்டு சரிடா நான் வெளியே பார்க்குறேன். ஓகே. அகைன் திரும்பி ஜேகே கிட்டே, ஜேகே நீ நேற்று ஒரு 2 lakh ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண சொன்னல? ஆமாம். யா, அந்த 2 lakh வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்கா, ரைட்? அது அந்த ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து நெக்ஸ்ட் டேவே நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சுடா. என்ன சொல்கிறேன்? அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக தான் கொடுத்துருந்தேன். அது எப்படி ரிட்டர்ன் ஆகும்? தெரிலடா, ரிட்டர்ன் ஆகிருக்கு. நம்ம ஆஃபீஸ் அமௌண்ட்லேருந்து எதுவும் குறையல, எல்லா கணக்கும் சரியாக தான் இருக்குது. நீ வேணா எதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டுப்பாரு. ஓகே. அவங்க அங்கேருந்து வெளியே போனதுமே ஜேகே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணோம். ஹலோ சார், இந்த டேட்டில் உங்கள் ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நான் 2 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். இந்த அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு. உங்கள் சைடில் எதுவும் ப்ராப்ளமோ? 1 minute சார், நான் செக் பண்ணி சொல்கிறேன். சார் அது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு பொண்ணு வந்து அந்த அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பொண்ணு கையில் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தா? யாருன்னு தெரியல. ஒயன்னு சைன் பண்ணியிருக்காங்க. ஒயனா? ஓகே தேங்க்ஸ் சார்.